அனைவருக்கும் வணக்கம். டாக்டர் ரஜாவட்டுக்கு வரவேற்கின்றேன். சைலண்ட் ரிஃப்ளெக்ஸ், இது மூக்கு வரைக்கும் எனக்கு வருது, பற்கள்லாம் பாதிக்கப்படுது, இதை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு கமெண்டில் கேட்டிருக்கிறாங்க. சைலண்ட் ரிஃப்ளெக்ஸ் அப்படின்னா என்ன, யாருக்கு வரும், அண்ட் இதை எப்படி சரி பண்ணிக்கிறது அப்படிங்கிற சிம்பிள் ஸ்டெப்ஸ் நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி டாக்டர் ரஜா டிவியில் 1000க்கும் மேற்பட்ட வீடியோக்கள், குறிப்பாக நம்ம வயிறு நலன் சம்மந்தமாக, வெயிட் லாஸ், டயபெட்டிஸ் மாதிரியான லைஃப் ஸ்டைல் டிஸார்டர்ஸ், ஒபிசிட்டி, வெயிட் லாஸ் பண்ணுறது அப்படின்னு எண்ணற்ற வீடியோக்கள் பதிவிட்டுருக்குறோம். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். இப்போது இந்த சைலண்ட் ரிஃப்ளெக்ஸ் அப்படிங்கிறது நிறைய நபர்கள் பாதிக்கப்பட்டு வராங்க. சிலர் எப்போவுமே தொண்டை கரகரப்பாகவே இருக்குது, நிறைய டாக்டர் நான் பார்க்குறேன் அப்படின்னு வராங்க. ரெண்டாவது, பற்கள் பாதிக்கப்படுது, ஈறுகள், குறிப்பாக அடிக்கடி வாய்ப்புன்னு வர்றது. இவங்க யாருக்குமே நெஞ்செரிச்சல் பெருசாக இருக்கிறதில்ல, வயிறு வலி இருக்கிறதில்ல, எந்த சிம்டம்ஸுமே இருக்கிறதில்ல. ஆனால் இந்த நெஞ்சுக்கு மேற்பட்ட பகுதிகளில் ஏற்படக்கூடிய இந்த அறிகுறிகள், இந்த சின்ன சின்ன தொந்தரவுகள் மட்டும் வரும். இதை பெருசாக டயக்னோஸே பண்ண முடியாமல் பலரும் வராங்க. இதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா இந்த சைலண்ட் ரிஃப்ளெக்ஸ். சைலண்ட் ரிஃப்ளெக்ஸுங்கிறது வெரி சிம்பிள், ஒன்றும் இல்லை. இரைப்பையில் இருக்கக்கூடிய காற்று எஸ்கேப் ஆகி மிதந்து மேலே வாய் வரைக்கும் வந்ததுன்னா அதுதான் சைலண்ட் ரிஃப்ளெக்ஸ். ஆசிட் வந்ததுன்னா ஆசிட் ரிஃப்ளெக்ஸ், அது எரிச்சல் வரும். இதில் ஆசிட் வராது, ஃபுட்டு ரிஃப்ளெக்ஸ் இருக்காது, வெறும் காற்று மட்டும் மேலே எஸ்கேப் ஆகி வரும். இந்த எஸ்கேப்பிங் ஆஃப் ஏருக்கு என்ன காரணம்னா, நமக்கு இந்த இடத்துல வாய்க்கும் இரைப்பைக்கும் நடுப்பட்ட இந்த இடத்துல நெஞ்சுக்குழியில் ஒரு வால்வு இருக்குது, ஒரு சுருக்கு தசை அல்லது கேட் வால்வ் அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. இந்த வால்வுக்கான வேலை, எந்த ஒரு பொருளும் உள்ளே போகிறதுக்கு அனுமதிக்கும், உள்ளே இருந்து மேலே வர்றதுக்கு அனுமதிக்கக்கூடாது. அதுதான் அந்த வால்வுக்கான வேலை. சில நேரங்களில் இந்த வால்வ் தளர்ச்சியாக இருக்கும், மைல்டாக தளர்ச்சியாக இருக்கும். அப்போ என்னாகும், கேஸ்ட்ரோ சிஸ்டமில் இருக்கிற காற்றழுத்தம் வயிற்றில் அதிகம், வெளிப்புறத்தில் காற்றழுத்தம் கம்மி. அப்போது காற்றழுத்தம் அதிகமான இடத்துலேருந்து காற்றழுத்தம் குறைவான இடத்தை நோக்கி காற்று ட்ராவல் ஆக ஆரம்பிக்கும். அப்படி ட்ராவல் ஆகிறது தான் சைலண்ட் ரிஃப்ளெக்ஸ். அப்போ அந்த காற்று நார்மலான காற்று இல்லை, உள்ளே இருக்கிற ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடோட காற்று அப்படிங்கிறனால இந்த அமில காற்று எங்கெல்லாம் படுதோ அங்கெல்லாம் பாதிப்பு வரலாம். த்ரோட்டில் என்ன ஆகும், நம்ம வாய்ஸ் பாக்ஸுக்கு அடிப்பகுதியில் நமக்கு இன்ஃப்ளமேஷனோ ஹார்ஸ்னஸ் உண்டாகும். அதனால் வாய்ஸ் சேஞ்சஸ் இருக்குது, தொண்டை கரகரப்பு இருக்குது, சின்ன சின்ன இருமல் செருமல் இருந்துகிட்டே இருக்கும், அந்த மாதிரி கனைச்சல் இருந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் மேலே வந்ததுன்னா நாக்கில் புண்ணு வர்றது, நாக்கு கோடு கோடாக வெடித்து போகிறது, நாக்கில் அதிகமாக எப்பவும் கோட்டிங் இருந்துகிட்டே இருக்குது, வளவளப்பு தன்மை இருந்துகிட்டே இருக்கும், வாய் கசப்பு இருக்கிறது, கம்ஸ் ஈறுகளில் புண்ணு வர்றது, இதெல்லாம் இந்த சைலண்ட் ரிஃப்ளெக்ஸ் கொடுக்கக்கூடிய பாதிப்புகள். இதிலேருந்து எப்படி நம்ம வெளியில் வரலான்னா 3 விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்கள். நம்பர் 1, எப்போல்லாம் நீங்கள் சாப்பிடுவீங்களோ அந்த நேரத்துக்கு அரை மணி நேரம் முன்னதாகவே சாப்பிட முயற்சி பண்ணுங்கள். காலை உணவு 8-8:30 மணி, மதியம் 12:30 மணிக்கு மதிய உணவு, இரவு 7-7:30 மணிக்குள்ள இரவு உணவு. இந்த மாதிரி அதிகமாக பசிக்க விட்டு சாப்பிடாம கொஞ்சம் அட்வான்ஸ்டாக சாப்பிட்றது இதை சரி பண்ணிக்க முடியும். ரெண்டாவது, உங்களோட படுக்கை பொசிஷன், எப்போவுமே ஃப்ளாட்டாக படுக்கிறது. நிறைய பேர் இது வர்றதுக்கு காரணமே என்னென்னா, சாப்பிட்டுட்டு உடனே படுத்துறது தான். நல்லா இருக்கும்போது நமக்கு தெரியவே தெரியாது. இப்போ மதியம் சாப்பிடுவாங்க, உடனே படுத்துறது, அல்லது நைட்டில் லேட்டாக சாப்பிட்டுட்டு உடனே படுத்துரும். இந்த மாதிரி சாப்பிட்டுட்டு படுத்துறது, ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு உடனே படுத்துறது, ஹெவியாக சாப்பிட்றது, இதெல்லாம் தான் அந்த வால்வு போய் பாதிக்க வைக்கிறது. ஸோ எந்த ஹேபிட்டை மாற்றிட்டு எப்பொழுது சாப்பிட்டாலும் அரை வயிறு உணவு தான் எடுத்துக்கணும். உள்ளே உருவாகக்கூடிய காற்று உள்ளேயே சுழல்றதுக்கு இடம் வேணும். பெரும்பாலும் நம்ம சுழல்றதுக்கு இடம் கொடுக்கறதில்ல, திருப்தியாகவே நம்ம சாப்பிட்டு பழகிடுறோம், வயிறு முட்டை சாப்பிட்டு பழகிடுறோம். அப்படி வயிறு ஹெவியாக சாப்பிடும்பொழுது என்னாகும், உள்ள அந்த டைஜஸ்டிவ் கேஸ் சுழல்றதுக்கு இடம் இருக்காமல் வால்வுக்கு தான் வரும். ஆப்வியஸாக வால்வு ஃப்யூச்சரில் தளர்ச்சியாகி மேலே லீக் ஆக ஆரம்பிக்குது காற்று. ஸோ இதுக்கு உணவு அரை வயிறு உணவு மட்டும் எடுத்துக்கணும், ஹெவியாக எடுத்துக்கக்கூடாது. முன்னாடியே நம்ம சாப்பிட்டுக்கணும். சாப்பிட்டதும் படுக்கிறத அவாய்ட் பண்ணணும். குறைந்தபட்சம் 45 நிமிடமாவது படுக்காமல் இருக்கணும். அப்போ தான் அந்த பொருளுக்கான வெயிட், நம்ம என்ன சாப்பிட்டோமோ அந்த வெயிட் அந்த இடத்துலேருந்து இன்னொரு இடத்த நோக்கி அடுத்த வால்வை தாண்டி போயிடும். அடுத்த வால்வு என்ன, இரைப்பைக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த பைலோரிக் ஸ்பிங்க்டர் அப்படிங்கிற வால்வை தாண்டி முன் சிறுகுடல் பகுதிக்கு பாதி போயிடுச்சுன்னா உங்களுக்கு அந்த கனம் இருக்காது, அந்த மேல் வால்வு பாதிக்காமல் இருக்கும். ரெண்டாவது, படுக்கிற பொசிஷன் ரொம்ப எப்போ ஃப்ளாட்டாக படுக்காமல் கொஞ்சம் உயர்த்தி வச்சு படுக்கிறது நல்லது. உதாரணத்துக்கு ஒரு செங்கல் இருக்குல்ல, அந்த செங்கல் எடுத்துகிட்டு இடது பக்கம் தரையில் ஒரு செங்கல், வலது பக்கம் தரையில் ஒரு செங்கல் வச்சு நீங்கள் படுக்கிற கட்டில் அந்த செங்கல் மேலே எடுத்து வைக்கணும். அப்படி வச்சு அதை பர்மனெண்ட்டாக அப்படியே விட்டுறதன் மூலமாக அதன் மீது நீங்கள் செங்கல் பில்லை வச்சு ஒரு மேட்ரஸ் போட்டு படுக்கலாம். நிறைய பேர் 4 பில்லை வச்சு நான் படுக்கிறேன், 3 பில்லை வச்சு படுப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதனால் எந்த யூஸும் கிடையாது, கழுத்து வலி தான் வரும்.
எனவே இந்த படுக்கை பொசிஷனை ரொம்ப ஃப்ளாட்டாக இல்லாமல் அட்லீஸ்ட் ஒரு 10 டிகிரி உயர்வாக நீங்கள் படுக்கிறத என்ஷூர் பண்ணிக்கோங்க. இதுவும் உங்களோட சைலண்ட் ரிஃப்ளெக்ஸை சரி பண்ணுறதுக்கு உதவும். என்ன உணவுகள் தவிர்க்கலான்னா எப்போது நம்ம சொல்கிறது தான், ரொம்ப அதீதமான புளிப்பு, அதீதமான காரம், ரொம்ப புளிச்சு போன மாவு, தோசை, இட்லி, மோர், தயிர் இதெல்லாம் தவிர்த்துடணும். வீட்டில் சமைக்கக்கூடிய மற்ற எல்லா உணவுகளையும் புளிக்காரம் குறைவாக எல்லாமே நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். இதுதான் சைலண்ட் ரிஃப்ளெக்ஸுக்கு சரி பண்ணக்கூடிய ஒரு சில நடைமுறைகள். இதுக்கு மேலே நீங்கள் வாய்ப்புன்னு தொடர்ச்சியாக வருது அப்படின்னா நிறைய பேர் பல்லே பாதிச்சு வராங்க. இந்த ஆசிட் ரிஃப்ளெக்ஸ்னால அல்லது இந்த சைலண்ட் ரிஃப்ளெக்ஸ்னால பற்கள்லாம் சொத்தையாகி வருது. பல்லு மேலே இருக்கிற எனாமல் அஃபெக்ட் ஆகி வர்றவங்களாம் இருக்கிறாங்க. நீங்கள் என்ன பண்ணணுன்னா இரவு தூங்கும்போது வெண்ணெய், அதாவது பட்டர், இந்த வெண்ணெய் எடுத்துகிட்டு அல்லம், நாக்கு மற்றும் கம்ஸ்லாம் அந்த வெண்ணெய் நல்லா திக்காக அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே தூங்குறது சைலண்ட் ரிஃப்ளெக்ஸ்னால ஓரல் கேவிட்டி, பக்கல் மியூக்கோஸா பாதிக்காமல் இருக்கிறதுக்கான ஒரு எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷன், நேச்சுரலான ஒரு அருமையான ரெமெடி. இதை பின்பற்றி பாருங்கள். ஸோ இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். ஏற்கனவே லாக்ஸ்லெஸ், அதாவது இந்த வால்வு தளர்ச்சி பற்றி அல்லது ஏன் கேஸ் எவ்வளோ ஃபார்ம் ஆகுதுங்கிறத பற்றி நிறைய அல்சர் ரிலேட்டட் வீடியோ போட்டிருக்கிறோம். ஸோ பார்க்காத நபர்களுக்காக டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறோம், உள்ளே போய் பாருங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.